ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல தேங்காய் பாலும் அவலும் வச்சு சூப்பர் ஹெல்த்தியா ஒரு ஹல்வா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நல்ல தேங்காய் பால் வாசனையோட இந்த ஹல்வா அவ்வளோ யம்மியா இருக்கும். குட்டீஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனாவும் இருக்கும். அதுக்கு நான் 1 கப் அவலை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ட்ரையா தான் அரைச்சு எடுக்கணும். அவலை ஈரம் பண்ணக்கூடாது. எந்த கப்ல அவலை அளந்தீங்களோ அதே கப்ல 3 கப் தேங்காய் பால் நமக்கு வேணும். நான் இங்க ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை முழுசா எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிட்டு திப்பி எல்லாம் இல்லாம பால் மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு பவுல்ல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் அரைச்சு வச்சிருக்க அவளையும் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுடலாம். நான் 1 கப் அவலுக்கு அதே கப்ல 1 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன். அதுல ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்திட்டு வெல்லம் நல்லா கரைச்சுக்கோங்க. பாகுபதம் எல்லாம் எதுவும் இதுக்கு வேண்டியதில்லை. வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா அழுக்கு போறதுக்காக அதை ஒரு வாட்டி வடிகட்டிட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் அவளையும் அதுல சேர்த்துக்கலாம். இன்னொரு குட்டி கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு மட்டும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம்னா இது மாதிரி ஒட்டாம வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே நெய்யோட வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கைவிடாம கலக்கி விட்டீங்கன்னா ஹல்வா பதத்துக்கு அது ரெடி ஆயிடும். நான் ஏற்கனவே ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சிருக்கேன். அதுல இந்த ஹல்வாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லெவல் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் மட்டும் அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம ஆறுறதுக்காக விட்டுடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நீங்க ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் யம்மியா தேங்காய் பால் அவல் ஹல்வா ரெடி. சம்மர் லீவ்ல இருக்கிற குட்டீஸுக்கு இந்த ஹெல்தியான தேங்காய் பால் அல்வாவை இன்னைக்கே செஞ்சு அசத்தலாமா? பாய்.